உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்போடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். இது வந்து முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நியாயவான்கள் அப்படின்னு யாரை சொல்லலாம்னா துளாராசிக்காரர்களை தான் சொல்லலாம். இந்த துளாராசிக்காரர்களையே நியாயவான்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இவங்களோட மனோஸ்தானம் வந்து கும்பராசி. கும்பராசியுடைய அதிபதி சனி பகவான். சனி பகவான் தான் நீதிமான். அப்படின்னும்போது மனசுலேயே வந்து நியாயத்தோடு நடந்துக்கணுன்ற கொள்கை கொண்டவங்க துளாராசிக்காரவங்க. அது மட்டும் இல்லாமல் நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசியுமே துளாராசி தான். அதனால் வந்து எந்த வகையிலும் யாரும் நம்மளுடைய நீதி பரிபாலனத்தை தப்பு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப திருத்தமாக சரியான முறையில் எல்லா இடத்துலையும் முடிவெடுக்கக்கூடிய, தனக்கே பாதிப்பு வந்தால் வரும்னு தெரிஞ்சால் கூட அதை ஏற்றுக்க தயாராகிட்டு உண்மையின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு நல்ல பண்புகள் கொண்ட ராசிக்காரர்கள் யாருன்னா துலா ராசிக்காரர்கள் தான். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காரணங்களோடய சொல்லிடுறேன். சும்மா ராஜயோகம் ஜாக்பாட்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. காரணத்தை நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா அசுரகுருவான சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காருங்க. உங்களுக்கு எதிர்நிலையிலேருந்து உங்களுடைய ராசிநாதன் உங்களை பார்த்துட்ருக்கிறார். அவர் ஒரு சுபகிரகம் கூட. ஸோ ஒரு சுபகிரகத்தை பார்வை உங்கள் ராசிநாதனோட பார்வையே உங்கள் மேலே விழுகுது அப்படின்னும்போது வந்து உங்களுக்கு வந்து சுபிட்சமும் வளர்ச்சியும் மகாலட்சுமியோட பேரருளும் கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம். இப்போ அவருடைய பார்வை மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 3க்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியான வியாழன் குரு பகவான் எங்கே இருக்காருன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல திரிகோணத்தில் இருக்கார். 9ல் குரு ஒரு சிறப்பான ராஜயோகங்களை தான் கொடுக்கும். நம்ம ஒரு படம் கூட எடுத்தாங்க இல்லையா, திரைப்படம், தமிழ் திரைப்படம் 9ல் குரு அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவை படம் ஒன்று எடுத்திருந்தாங்க. படம் பெருசாக போல, ஆனால் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு குரு வந்து சிறந்த ராஜயோகங்களை கொடுப்பார். 9ஆம் இடத்துல குரு மட்டும் இல்லை, குரு, வளர்பிறை சந்திரன், தனிச்ச புதன், சுக்கிரன் இவங்களாம் இருந்தால், இந்த மாதிரி சுபகிரகங்கள்லாம் இருந்தாங்கன்னா நல்ல யோக பலனை கொடுப்பாங்க. தற்சமயம் உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல வியாழன் இருந்துகிட்ருக்காரு. வியாழனுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்குது. எப்படி உங்கள் ராசிநாதனுடைய சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குதோ, அதே போல் 9ஆம் இடத்துலேருந்து குருவுடைய 5ஆம் பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்குது. ஸோ இப்படி 2 சுபகிரகங்களுடைய பார்வை கிடைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பொன்பொருள் சேர்க்கை, கல்வியில் முன்னேற்றம், நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய, உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல்கள்லாம் கொடுத்து, நீங்கள் வந்தால் எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இருந்துகிட்ருக்கு. இன்னொரு சில சிறப்புகளும் உண்டு. உங்கள் ராசிக்கு பாக்யநாதன் சொல்லக்கூடிய புதன், பாகியஸ்தானம் குருவுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து எங்கே இருக்காருன்னா ராசிக்கு 5ஆம் இடமான மனோஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்துருக்காரு. இந்த ராகு புதனுக்கு குருவுடைய பார்வை கிடச்சிட்ருக்கு. குரு புதன் சேர்க்கைக்கு நல்ல கல்வி, நல்ல மதிப்பு, செல்வாக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ராகுவும் குருவும் இணைவுறது குபேர யோகம், பொருளாதாரத்தில் பணப்புழக்கத்தை நல்லபடியாக்கி கொடுக்கும். 6ஆம் இடத்துல சனி, சூரியன், செவ்வாயோட சேர்க்கை. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் அங்கே வந்து மீன ராசிக்கு போயிடுவார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்துடுவார். ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல 3 அசுபர்கள், சனி, சூரியன், செவ்வாய் 3 பேர் இருக்கிறது வந்து உபஜய ராசியில் அசுபர்கள் இருந்தால் வெற்றியை கொடுப்பாங்கன்ற அடிப்படையில் அவங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்குங்க, சுபகிரகங்களான சுக்கிரன், வியாழன் இவங்களும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் புதன் ராகுவோட இணைவு பெற்று அவரும் குருவர்களால் குரு பார்வை பெறதுனால அருள் நல்ல பலன் செய்கிறாரு. 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கக்கூடிய அசுபர்களும் உங்களுக்கு வெற்றிகள் செய்கிறாங்க, உங்களுக்கு வெற்றிக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. ஸோ இந்த வகையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் கோச்சாரப்படி கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு மிக சிறப்பான நிலையில் அமைஞ்சிருக்கு. இது வந்து உன்னதமான ராஜயோக காலன்றதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த சந்தேகமும் கிடையாது. அதை நான் காரண காரியத்தோடையும் சொல்லியிருக்கேன். மேலும் வழிபாடும் நம்ம செய்யக்கூடிய தர்மங்களும் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் கோச்சார நிலைகள் நல்லா இருந்தாலும் சரி, நம்ம ஜனன ஜாதகத்தில் நேரங்கள் நல்லா இருந்தாலும் சரி, எப்பயுமே வந்து நம்ம பக்தியையும் நம்மளை படைச்ச இறைவனுக்கான நன்றி செலுத்துறதையும் தர்மத்தை செய்கிறதையும் நிப்பாட்டக்கூடாது. என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சக உயிர்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய அந்த அற்புதமான தெய்வ காரியத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே வந்து அதே வந்து நீங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றியாக தான் இறைவன் எடுத்துப்பார்.
சக உயிருக்கு நீங்கள் செய்கிற உதவிகள் எதுவாயினும் அது இறைவனுக்கு போய் சேரக்கூடியது அப்படின்ற அர்த்தத்தில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க, உங்களுக்கு நீங்கள் இப்போ உங்கள் பார்வையில் படக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எதுவோ உங்கள் சக்திக்கு மீறி வேணாம், உங்கள் சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. தானத்தில் வந்து சிறந்தது வந்து அன்னதானம். அதனால் வந்து ஒரு பசித்த வயிற்றோட அந்த பசி பிணியை போக்குறது மாதிரியான சிறந்த தர்மம் ஒன்றும் இல்லை. ஸோ அது உங்களால் முடிஞ்ச அளவு சிறப்பாக தொடர்ந்து செஞ்சிட்ருங்க. சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற, சுபருடைய ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரனுடைய வீடான துளாராசியில் பிறந்த துளாராசிக்காரர்களுக்கு தர்ம சிந்தனைகள் நிறைய உண்டு. ஸோ இதையும் நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்தையும் மனசில் எடுத்துக்கிட்டு மக்களுக்கான நற்பணிகளை செஞ்சுட்டு வாங்க. இறைவன் உங்களை நிச்சயமாக அவரோட மனசில் வச்சுப்பார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட இந்த கிரக யுத்தம் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது போக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நாடுகளிலே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இன்னும் போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நம்ம நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, காணொலியில் நான் சொன்னது ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா, இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2-3 நாடுகளுக்குள்ளே இந்த போர் பதற்றம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும் அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்கமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு, செவ்வாய் தான். இந்த ராகு, செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு, செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது போக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும், போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, சிலர் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது, கடன் தீர்ந்துருன்னீங்க, ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன். ஐயா, நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.